கரூர் கூட்ட நெரிசலில் நடந்த உயிரிழப்புகள். ஸோ அந்த நிகழ்வுக்கு அரசாங்க வேலை தொடர்பாக இப்போ உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதாவது 2025 ஆண்டு கரூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல். அதன் காரணமாக பலர் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருந்தாங்க. இதை அடுத்து உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாக அவங்களுக்கு அரசு வேலை வழங்க தமிழக அரசாணை ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அரசாணையை எதிர்த்து ஒரு பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேட் அப்படிம்பாங்க, அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரசியல் அமைப்புக்கு முரணான அரசு வேலை வழங்க முடியாது, இதுதான் அந்த மனுதாரர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. இதை ஒரு வாதமாக இருந்தது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஒரு சில முக்கியமான தீர்ப்புகளை இதுக்கு ஒரு சில அரசாணைகள் அதை தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாணை பார்த்தீங்க அப்படின்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. ரத்து செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மெட்ராஸுடைய உயர்நீதிமன்றம் அதோடைய மதுரை அமர்வு அந்த கிளையில இந்த வழக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஸ்குவாஷ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் லைக் ரத்து செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லி அதை ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அரசு வேலை என்பது இழப்பீடு அல்ல. நீதிமன்றம் சொன்னதோட அர்த்தம் அரசு வேலை என்பது நிவாரணம் அல்லது இழப்பீடாக வழங்கப்படும் பரிசு அல்ல. அரசாங்க வேலை என்பது பரிசு கிடையாது. நீங்க நிதியை எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சுக்கலாம், கரெக்ட். ஆனா அரசாங்க வேலையை நீங்க பரிசாகவோ இல்லை ஒரு நிவாரணமாகவோ கொடுக்கக்கூடாது. அரசு வேலை என்பது சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு முறையில் தான் வழங்கப்பட வேண்டும். அதாவது ஒரு வேலைக்கு எப்படி பணியாட்களை எடுக்கணும், எப்படி அவங்க வேலைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற முறைப்படி தான் பண்ணணும். இப்படி அன்பளிப்பாக அரசாங்க வேலையில எடுத்து கொடுத்துடக்கூடாது. அப்படியே ஒரு சில பேர்த்துக்கு அந்த ஒரு அரசாங்க பணியை கொடுத்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இவங்க சொன்ன ஒரு விஷயம் இருந்துச்சு. மூன்றாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செக்ஷன் 14 இருக்குது மற்றும் 16 இருக்குது. ஸோ இந்த 2 செக்ஷன் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் அதில் அந்த செக்ஷன் 14 அந்த பகுதியில் சட்டத்தின் முன்பு அனைவருமே சமம். அதையும் அரசியலமைப்பு சட்டத்தில் 16வது செக்ஷன் என்ன சொல்றாருன்னா, அரசு பணியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு வேலைக்கு யாராச்சும் வரணும்னா அவங்க சமமாக போட்டி போட்டு அந்த வேலைக்கு எப்படி வரணுமோ அதுக்கு தகுந்த தேர்வு எழுதியோ அதில் விஷயங்களை கடைபிடிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலோ இல்லை அந்த குடும்பத்தினருக்கு அரசு அவங்களுக்கு வேலை வழங்குவது அப்படிங்கிறது தகுதியான குடிமகன் அவர்களுக்கு சமமான வாய்ப்பாக பார்க்கப்படாது அப்படிங்கிற காரணத்துக்கு கீழே இந்த வழக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரத்து பண்ணியிருக்காங்க. நான்காவது சொன்ன ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருணை அடிப்படையிலான நியமனம், அதாவது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல பொருந்தாது. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்கலாம், பல வழக்குகளில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தினப்போ அரசாங்க வேலை கொடுத்தாங்க. அதாவது இந்த கருணையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருணை அடிப்படையிலான அரசு வேலை என்பது பொதுவாக அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது உயிர் இழந்தால் அவருடைய குடும்பத்துக்கு வழங்கப்படும் கருணையின் அடிப்படையில். அது ஒரு விதிவிலக்கு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல, அதனால இந்த விதியை நீங்க பயன்படுத்த முடியாது, அந்த ஒரு காரணம் இருக்காங்க. அதாவது 5வது ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா, எதிர்காலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணமாக உருவாக்கும். இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கப்பட்டால் இனி வரும் காலகட்டங்களில் எந்த ஒரு விபத்து நடந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தாலும் அங்க இறந்தவர்களுக்கு இந்த தீர்ப்பை மேல் காட்டி எங்களுக்கும் நீங்க அரசாங்க வேலை கொடுங்க அப்படிங்கிற விஷயம் அதிகமாகும் அப்படிங்கிறதா. ஒவ்வொரு விபத்து, இயற்கை பேரிடர், பொது சம்பவங்கள், அதில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு வேலையை வழங்க தொடங்கினால் அதே போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழும் அப்படிங்கிறது தான் இந்த நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீதிமன்றத்துடைய உதவிக்கு, அதாவது இப்போ இந்த இடத்துல மக்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நீதிமன்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உதவுறதை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசுடைய சட்டப்படி ஒரு சில உதவிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அதில் ஒன்று நிதி இழப்பீடு, இன்னொன்று அவங்களுக்கு நீங்கள் கல்வி உதவி செய்ய முடியும், அவர்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ய முடியும், மறுவாழ்வு உதவிகள் செஞ்சு கொடுக்க முடியும், சட்டப்பூர்வமான நிவாரணங்கள் வேறு ஏதாவது இருந்ததுன்னா செஞ்சு கொடுக்க முடியும். ஆனால் அரசாங்க வேலை வழங்குவது அரசியலமைப்பின் விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் சமம், அதாவது இதே தாவேக்காக சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாத்துக்கும் சமம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் ஐயோ பாவனை ஏன் கொடுக்குறீங்க? அப்போ இதுக்கப்புறம் எந்த விபத்து நடந்தாலும், முக்கியமாக சிவகாசி தீ விபத்து நடந்துச்சு அந்த மாதிரி நேரங்களாக இருக்கட்டும்,
அப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கொடுக்குறதுங்கிறது முதல்ல அரசாங்க வேலை என்பது பரிசு அல்ல அப்படிங்கிறது தான் இது வந்து அதிகப்படியாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த தீர்ப்புடைய ஒரு முக்கியமான சாராம்சம், அதாவது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை என்பது இரக்கம் அல்லது இழப்பீடாக வழங்கப்படும் சலுகை அல்ல. அது அரசியலமைப்பின் சமத்துவம் மற்றும் சம வாய்ப்பு என்ற அடிப்படை கொள்கையின்படி மட்டுமே வழங்கப்பட வேண்டும். இதுதான் அவங்க ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட், கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்பட்டது. அரசு வேலை இழப்பீடாக தர முடியாது என்று நீதிமன்றம் கூறியது. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, நம்மளுடைய கட்டுரை, அதாவது அந்த செக்ஷன் அரசியலமைப்பு சட்டத்தை சொன்னபடி 14 படி மற்றும் 16 படி சமத்துவம் சம வாய்ப்பு இது ரெண்டும் மீறப்படக்கூடாது அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டுருச்சு. நிதியுதவி மற்றும் பிற நலத்திட்டங்கள் உதவிகளை அரசு வழங்கலாம், ஆனால் அரசு வேலை வழங்குவதுங்கிறது சட்டப்பூர்வமான ஆட்சேர்ப்பு முறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் நீதிமன்றத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இந்த நீதிமன்றத்துடைய உத்தரவு போக சமூக ஊடகங்களில் பல தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய ஆதரவாளர்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமான் அவங்க வந்து குற்றம் சாட்டி வந்து இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறாமையை நடிப்பையில் விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரே, அவர் மக்களுக்கு நல்லது செய்யலைங்கிற ஒரு பொறாமை இதை வந்து வழக்கு தொடுத்து விஜய் வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் எந்த நீதிமன்ற பதிவும் அல்லது ஆதாரமும் இல்லை. அதாவது சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை தான் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் ரொம்ப சுருக்கமாக போனோம் அப்படின்னா, இந்த மெட்ராஸோடைய உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் கூறிய முக்கியமான காரணங்கள் வந்து ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 சமம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறத பொறுத்து தான். கரூர் நெரிசலில் நடந்த அந்த ஒரு நிகழ்வில் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு விஜயை விமர்சித்து பேசியிருந்தார் சீமான் அவர்கள். அது வந்து அரசியல் கருத்து. அந்த அரசியல் கருத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டார். அதுதான் முக்கியமான பார்க்கணும். வழக்கை போட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். சீமான் தான் அந்த வழக்கை வந்து போட சொன்னாரா அப்படிங்கிற பல கேள்விகள் உள்ள இருக்கும்ல. அப்படி இல்லை, வழக்கை போட்ட ஒரு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அவர். அதுமாரி போக வேலையை ரத்து செய்தது வந்து சீமானால தான் அப்படின்லாம் கிடையாது. சட்டப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டதுன்னு தான் உண்மை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு அனைவருக்கும் சமமான ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தீர்ப்பை பொதுவான தீர்ப்பாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி மற்றும் இன்னொரு காணொலியை சந்திக்கலாம்.